தாவேகா புதிய அமைச்சர்கள் லிஸ்ட்டு வெளியில் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ஏற்கனவே யாரெல்லாம் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் நடந்திருக்கு. பட் வேறு அமைச்சர்கள் யாரும் இன்னும் உள்ளே வரல. இந்த குழப்பத்திற்கு காரணம் அதிமுக தான். எல்லாருக்கும் தெரியும், அதிமுக இரண்டாக உடைந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவை சட்டசபையில் ஆதரித்தாங்க. மீதி இருக்கக்கூடியவர்கள் 22 பேர் வந்து இபிஎஸோடு இருந்து அவரை ஆதரித்தாங்க. ஸோ இந்த 25 பேரும் அவர்கள் அமைச்சர்கள் பதவி கொடுக்கப்பட இருக்கிறது, வாரிய தலைவர்கள் பதவி கொடுக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமாக சட்டசபையிலேயே குற்றம் சாட்டினார். குதிரை பேரம் நடக்கப் போகிறதா, குதிரை பேரம் நடந்திருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாமே எழுந்திருக்கிறது. அமமுக எம்எல்ஏ மாற்றி ஓட்டு போட்டதும் குதிரை பேரம் தான் சொல்லி திரு டிடிவி தினகரன் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். ஸோ இந்த சூழல்ல என்ன நடக்கப் போகிறது? அதிமுக அமைச்சர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் மந்திரி பதவி கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலுமே எழுந்திருக்கிறது. என்ன சாய்ஸ்? அதாவது திரு விஜய் அவர்கள் கமிட் ஆயிட்டார். அதிமுகவுடைய அந்த 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை அவர் வந்து நான் கேட்கலன்னு சொல்லலாம். ஆனால் அவங்கள போய் பார்த்துருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அங்கே சட்டசபையில் வணக்கம் சொல்லும் பொழுதும் அதுக்கு பதில் வணக்கம் கூட வைக்கவில்லை திரு விஜய். ஆனால் இந்த ரிபல் எம்எல்ஏஸை போய் பார்த்துருக்காரு. அவர்களை ரிபல் என்று சொல்வதா இல்லை கட்சியை தாவியவர்கள் என்று சொல்வதா அப்படின்னு இனிமேல் தான் சட்டம் முடிவு செய்யும். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாய்ஸஸ் என்ன? இப்போது அதிமுகவுடைய ஆதரவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா 144 எம்எல்ஏக்கள் அன்றைக்கி வந்து ஆதரவாக வாக்களித்தார்கள். அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் 25 பேரை எடுத்துக்கல அப்படின்னா 119. இந்த 119 அப்படின்றது வந்து வைத்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று விட்டார். இன்னும் 6 மாதத்திற்கு யாரும் மீண்டும் ஒரு கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வர முடியாது. ஸோ 6 மாதங்களுக்கு இந்த ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இப்படி நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்ற அடிப்படையில் இந்த 119 எம்எல்ஏக்களை வைத்து மட்டுமே இவரால் 5 வருடங்களுக்கு ஆட்சி செய்துவிட முடியுமா அப்படின்ற கேள்வி வருகிறது. திரு கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அவரால் செய்துவிட முடியும். இந்த மேண்டேட் வந்து விஜய் முதல்வராக வேண்டும் என்பதற்கான மேண்டேட் அப்படின்னு சொல்கிறாரு. இது விஜய் முதல்வராவதற்கான மேண்டேட் இல்லை. விஜய் முதல்வராவதற்கான மேண்டேட் அப்படின்னா 118க்கு மேலே தொகுதிகளை தாவேகாவிற்கே மக்கள் கொடுத்திருப்பாங்க. தாவேகா 233 தொகுதிகளிலே போட்டியிட்டது, கூட்டணி கூட கிடையாது. ஸோ மக்கள் வந்து விஜய் முதல்வராக வேண்டும் பலர் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு டிசைசிவ் மேண்டேட் கிடையாது அப்படின்றதை மீண்டும் நாம் இங்கே பதிவு செய்தாக வேண்டும். ஸோ என்ன இருக்கு அப்படின்னா, நாங்கள் தூய சக்தி, மாற்றம், சேஞ்ச், கிளீன் கவர்னன்ஸ்னு சொல்லி எல்லா பிரச்சார கூட்டங்களிலுமே திரு விஜய் அவர்கள் பேசினார். ஸோ அதிமுகவுடைய சப்போர்ட்டை வாங்கி அந்த அமைச்சர்கள் மேலே எல்லாமே ஊழல் கரை படிந்திருக்கிறது. அவங்க மேலெல்லாம் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. பல வழக்குகள் வந்து சாங்ஷனுக்காக வெயிட்டிங், பல வழக்குகளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு, சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால தான் மக்கள் அவர்களை தோற்கடித்தார்கள், மீண்டும் தேர்ந்தெடுக்கல. அவர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு அப்படின்னா ஊழலை பற்றி பேசுவதற்கு தாவேகாவிற்கு என்ன ஒரு முகாந்திரம் இருக்க முடியும்? தே வில் லூஸ் தேர் மாரல் ரைட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இந்த 119 பேரை வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்தினா இன்னொரு பழி என்ன வருது அப்படின்னா, திமுகவுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் கொடுத்தோங்க, எங்களுடைய அலைஸ் எங்கள் கூட சேர்ந்து போட்டியிட்டு திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 107 எம்எல்ஏக்கள் தான் வச்சுருக்கீங்க. மீதி எம்எல்ஏக்கள் எல்லாம் எங்கள் கட்சியில் வந்த எம்எல்ஏக்கள், அவங்கள வச்சு தான் உங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சட்டசபையிலேயே இதை சுட்டி காட்டினார் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு நெருடலாக இருக்குது. இந்த ஆட்சியை திமுக தயவில் தொடர வேண்டுமா, இரண்டு திங்க எதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு ஐ திங்க் தே ஹவ் நாட் yet decided firmly. ஆனால் நம்முடைய கணிப்பு என்ன அப்படின்னா, அதிமுக 25 பேரை விட்டுட்டு ஐ டோன்ட் திங்க் they will be able to proceed further. கண்டிப்பாக அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுப்பாங்க. கொடுத்து இந்த ஆட்சியை வந்து ஸ்திரமான ஒரு ஆட்சியாக மாற்ற முயற்சி செய்வார்கள். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் இந்த 25 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா மீண்டும் தேர்தல் வரும். ஸோ டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா 25 பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா நம்பர்ஸ் 234 நம்பர் குறையும், 225 ஆகும். அப்போ இந்த 107
நம்பர் இருந்தாலே போதும், 107 வச்சே இவர்கள் வந்து ஆட்சியை ஓட்ட முடியும். திருப்பி தேர்தல் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்படி ஒரு தேர்தலை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவார்களா? அந்த 25 பேருக்கான தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் டிவிக்கு என்ன நினைக்கும், வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 25 பேரும் இதிலேயே போட்டியிட தயாராக இருக்கிறார்கள், ரிசல்ட் சின்னத்திலே போட்டியிட தயாராக இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லி தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி செஞ்சுட்டாரு, அப்படி செஞ்சுட்டாரு, டர்க்கி டவலை போட்டாரு, டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்றாரு, அது இது யூஷுவல். மோடி அவர்களுக்கு பண்ண அதே பிஆரை இவருக்கும் பண்ணுறாங்க. நைட்டு தூங்க மாட்டாரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்காரு. இதே தான் பிஆர் மோடிக்கு பண்ணாங்க. அதே பிஆராவது திரு விஜய் அவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் போகும். பட் தாவேகா ஆட்சி ஒரு ரொம்ப க்ரூஷுவல் இதில் இருக்குது. இன்னொரு விஷயத்தை பேசுவோம். ஸோ இந்த 25 பேருக்கு ஆட்சியில் தாவேகாவில் இணைத்து கொண்டு அவங்களுக்கு வந்து மந்திரி பதவியை கொடுக்கிறார்கள் அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் தேர்தல் வர வாய்ப்பு இருக்குது. அப்போது அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிய வருகிறது. இன்னும் ரொம்ப நாள் இதை 10 அமைச்சர்களை வைத்து மட்டுமே ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ஏன்னா பல கவர்னன்ஸ் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். மக்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கொள்ளைகள் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இன்னும் ஒரு வாரம் கூட தேவையில்லை. ஐ திங்க் ஒரு 2-3 டேஸில் விஷயம் தெளிவடைந்து விடும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது. நன்றி, வணக்கம்.